ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். நீ விரும்பிய அந்த நபர் உன்னை தேடி கண்டிப்பாக வருவர். இது சாய்பாபாவின் சத்திய வாக்காகும். மகளே, மகனே, இப்போ நீ இந்த குரலை கேட்கிறாயோ, அதற்கு ஒரு காரணம் இருக்கு என் பிள்ளையே. நீ யாரை நினைத்து மனசுக்குள்ள தினமும் அமைதியாக அழுகிறாயோ, அந்த அழுந்த குரல் எனக்கு கேட்டுருச்சு. உன் வாயில நீ சொல்லல, ஆனா உன் இதயம் என்னை கூப்பிட்டுச்சு என் பிள்ளையே. சாய், அவர் வருவாரா, அவள் வருவாளா என்று. என்னை நினைப்பாரா, நான் மறக்கப்பட்டுட்டேனா அப்படின்னு நீ கேக்குற. இந்த 3 கேள்விதான் உன் மூச்சோடு கூட உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கு. மகளே, மகனே, உண்மையான அன்பு ஒரு நாள் கூட தவறாக போவதில்லை. நீ உண்மையாக நேசியிருந்தால் கண்டிப்பாக அது வீணாகாது என் பிள்ளையே. நீ உண்மையாக நேசிச்சு இருந்தா அது வீணாகாது என் பிள்ளையே. கண்டிப்பாக அந்த நபரை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது சாயின் சத்திய வாக்காகும். மகளே, மகனே, நீ அமைதியாக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனா உன் உள்ளுக்குள்ள ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கு. அது எனக்கு தெரியும். நீ பேசாம இருக்கிறதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீ மறந்துட்டேன்னு இல்ல, நீ தாக்கப்பட்டுட்டேன்னு இல்ல. நான் சொல்றேன், இதை கேள். நீ விட்டு வந்த மாதிரி தோணலாம். அவர் மனசு உன்னை விட்டு வரல என் பிள்ளையே. சிலர் பேச மாட்டாங்க, ஆனா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலர் வரமாட்டாங்க, ஆனா உள்ளுக்குள்ள உன் பெயரை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டேதான் இருக்காங்க. நீ கவலை கொள்ளாத. அந்த நபர் உன்னை நினைத்து கொண்டுதான் இருக்கிறாரு. மகளே, மகனே, காலம் தள்ளி போடும், ஆனால் அது மறக்காது. நீ இப்போ நினைக்கிறாய், எத்தனை நாள் காத்திருக்கிறது என்று சொல்றேன். நீ கேள். பழம் பழுக்கிறதற்கு நேரம் எடுக்கும். அது அதுக்காக கசக்குமா என்ற அர்த்தமா? உன் வாழ்க்கையில் வர வேண்டியவன் அல்லது வர வேண்டியவள் தவறாமல் வருவார்கள். ஆனால் உன்னை மதிக்க தெரிந்த நேரத்தில் தான் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே. அவங்களை உன்னை எப்பொழுது மதிப்பார்களோ அப்பொழுதுதான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ கவலை கொள்ளாமல் அமைதியாக இரு. அன்புக்காக நீ கெஞ்சாத என் பிள்ளையே. உன் மதிப்பு யார் வந்தாலும் அல்லது யார் போனாலும் குறைவதில்லை. நீ உன் உள்ளத்தை கூனி குறுக வச்சு நிக்காத. அவர் வரும்போது நீ அழுது நிற்க கூடாது, நிமிர்ந்துதான் நிற்க வேண்டும் என் பிள்ளையே. நான் உனக்காக காத்திருந்தேன் அப்படின்னு உன் கண்கள் சொல்லணும், அது போதும். ஆனால் அதை தவிர வேறு எதுவும் நீ பேசக்கூடாது என் பிள்ளையே. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அவர்கள் முன்னாடி நீ காமிச்சுக்கவே கூடாது என் பிள்ளையே. சில பிரிவுகள் தண்டனைகள் இல்லை, அது சோதனைகள் தான். அவர் போனது உன்னை வலிக்க வைக்கத்தான் என் பிள்ளையே, ஆனால் உடைக்க வைக்க அல்ல. நான் சொல்றேன், அவர் திரும்ப வருவார், மாறிய மனசோடு, புரிந்த கண்களோடு. அப்போ நீ இப்போ அனுபவிக்கும் இந்த வலி அவங்களுக்கு புரியும் என் பிள்ளையே. மனசு மாறி உன்னிடம் வந்து கண்டிப்பாக சேர்வார்கள் என் பிள்ளையே. கவலை கொள்ளாமல் அமைதியாக இரு, அது போதும். மகளே, மகனே, தினமும் காலை என்னை நினைச்சு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. சாய், என் மனசை நீ பார்த்துக்கோன்னு. அது போதும் எனக்கு. அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை இருந்தாலே எனக்கு போதும். மீதி எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. நீ தூங்கும் போது கூட நான் வேலை பண்ணுவேன். உனக்கான அவளை கண்டிப்பாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ கவலை கொள்ளாத என் பிள்ளையே. ஒரு நாள் எதிர்பாராமல் ஒரு மெசேஜ் வரும், ஒரு கால் வரும், ஒரு சந்திப்பு ஏற்படும். உன் மனசு துடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீ நினைப்பாய், சாய் சொன்னது உண்மைதான். ஆமா, நான் பொய் சொல்ல மாட்டேன் என் பிள்ளையே. கண்டிப்பாக அது உண்மையாக நடக்கும். நீ கவலை கொள்ளாத என் பிள்ளையே. உனக்கான அவனை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த சாயின் பொறுப்பாகும் என் பிள்ளையே. நீ அழுத நாட்கள் போதும். உனக்கான அவனை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது
என்னோட வேலை என் பிள்ளையே. பயம் வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே. திரும்ப வந்தா மீண்டும் வலிக்குமோ என்று பயப்படாத. இந்த முறை நான் உன் கையை பிடிச்சு இருக்கிறேன். உன் கண்ணீர் இந்த முறை விழாது என் பிள்ளையே. நீ எதற்காகவும் கவலை கொள்ளாமல் உனக்கான அவனை நீ நம்பலாம். இனி நீ எத்தனை நாள் கண்ணீர் சிந்தின அந்த கண்ணீருக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் என் பிள்ளையே. நம்பிக்கை உள்ளவன் ஒரு நாளும் தோற்க மாட்டான். நீ அழுத நாட்கள் வீணாகாது. அவை எல்லாம் உன்னை உயர்த்ததான் என் பிள்ளையே. நீ விரும்பிய அந்த நபர் உன்னை தேடி வருவார். சரியான நேரத்துல சரியான மனசோடு நான் இருக்கிறேன் எப்பொழுதும். நம்பு, அமைதியாக இரு. உன் வாழ்க்கை உன்னை ஆச்சரியப்படுத்தும் என் பிள்ளையே. உனக்கான அந்த நபர் உன்னை தேடி வருவார். இந்த சாயின் அருளால் நீ விரும்பி அந்த நபர் கண்டிப்பாக வருவார்கள் என் பிள்ளையே. நீ என்னை நம்பினால் கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணு. உனக்கான அந்த நபரை கண்டிப்பாக உன்னோடு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே. நீ எப்பொழுதும் கவலை கொள்ளாத. உன் மனசு கஷ்டமாக இருந்தா சாயப்பா, ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம் என்ற வாசகத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. கண்டிப்பாக அது நடக்கும் என் பிள்ளையே. கவலை கொள்ளாத. கண்களை மூடு, அமைதியாக இரு. நீ எதையும் யோசிக்காத, என்னைய மட்டும் நினைச்சுக்கோ. கண்டிப்பாக என்ன வேண்டையோ அது கண்டிப்பாக நடக்கும் என் பிள்ளையே. அது இதுக்காக மட்டும் இல்லை, எந்த ஒரு உனக்கு மனசு கஷ்டமான சூழ்நிலையும் நீ இதை செய்து பாரு. கண்டிப்பாக அது நடக்கும் என் பிள்ளையே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உன்னோட விரும்பிய நபர் கண்டிப்பாக வந்து சேர்வார். ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பிரபஞ்சத்திற்கு நன்றி.